சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய தேர்தல் குறித்த செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய சர்வாதிகார வல்லரசு நாடான அமெரிக்காவில் 47வது அதிபருக்கான தேர்தல் நடக்குது. இதில் இரண்டாவது முறையாக முன்னாள் அதிபர் ட்ரம்ப் அவர்களும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அவர்களும் போட்டியிடுறதா இருந்தது. சில நாட்களுக்கு முன்பாக டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. ஆனாலும் அந்த துப்பாக்கி சூட்ல நூல் இழையில டொனால்ட் ட்ரம்ப் உயிர் பிழைச்சிடுறாரு. அவர் உயிர் பிழைச்சாலும் கூட அது ஜோ பைடனுடைய அதிபர் கனவை அந்த துப்பாக்கி கொண்டு தொலைச்சிருச்சு. ஆகையினால ஜோ பைடன் அவர்களும் எனக்கு பதிலாக துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் போட்டியிடுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கமலா ஹாரிஸ் அவர்கள் மன்னார்குடியை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க அம்மாவோடைய பூர்வீகம் மன்னார்குடி. அவங்க அம்மாவோட அப்பா அம்மா எல்லாருமே மன்னார்குடி, சென்னை, டெல்லி இந்த மாதிரி இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் வசித்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிடணும்னா இங்கே நம்ம எப்படி எம்பிக்கள் சொல்கிறோமோ அதே போல் அங்கே செனட் மெம்பர்ஸ், அதாவது மாகாண உறுப்பினர்கள், அந்த மாகாண உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 1% அவங்க ஆதரிக்கணும். ஆனால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 27 பேருக்கும் மேற்பட்ட மாகாண உறுப்பினர்கள் கமலா ஹாரிஸை ஆதரிச்சிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு உறுப்பினர்களும் ஆதரிச்சுட்டு வராங்க அப்படின்னு சிபிஎஸ் அப்படிங்கிற நியூஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. யார் இந்த கமலா ஹாரிஸ், அவருக்கான பின்புலம் என்ன இருக்குது, அமெரிக்க அரசியலில் அவர் என்னென்னலாம் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது குறித்து இன்னும் விரிவாக நம்ம பார்ப்போம். கமலா ஹாரிஸ் அவங்களுடைய அம்மாவோட அம்மா மன்னார்குடியை சேர்ந்தவங்க. மன்னார்குடி பைங்காடு அப்படிங்கிற பகுதியை அடுத்த துளசேந்திரபுரம் கிராமம் தான் அவங்களுடைய சொந்த கிராமமாக சொல்லப்படுது. அந்த ஊரில் இப்பயே விசேஷம் களைகட்ட தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோயிலுக்கு கமலா ஹாரிஸ் வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க தர்மசாஸ்தா பூஜைகள், இப்படி பல்வேறு பூஜைகள்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பகுதியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் அருள்மொழி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக எங்கள் ஊர்க்காரங்க வெற்றி பெறுவாங்க. அவங்க அம்மா இந்த கோயில் கட்டும்போது அவங்க நன்கொடை அளிச்சிருக்கிறாங்க. அந்த கல்வெட்டு கூட இடம்பெற்றிருக்குது. ஆகவே அவங்களுக்காக நாங்கள் வேண்டுதல்களை முன்வைக்கிறோம், நிச்சயமாக அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல் கமலா ஹாரிஸ் அவர்களுடைய தாத்தா டெல்லியில் மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளில் வேலை புரிந்தவர். அவரை குறித்தும் நிறைய செய்திகள், நிறைய பேர் அந்த பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு வராங்க. கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றாங்க அப்படின்னாங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த நட்புறவு இன்னும் மேலும் வலுப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இது ஒரு திட்டமிட்ட சதி நடத்தப்பட்டிருக்குது. பொதுவாக அதிபராக இருக்கக்கூடிய யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த முறையும் இரண்டாவது முறையும் அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ, ஆனால் இரண்டாவது முறையும் அவங்க தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஜோ பைடன் பின்வாங்கினதில் ஒரு சதி இருக்குது. அவர் இதுவரைக்கும் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களையோ அல்லது ஒரு வீடியோவோ கூட வெளியிடலை. தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் தான் செய்தியை குறிப்பிட்டிருக்காரு. கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவு அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காரு ஒழிய அவர் வெளிப்படையாக மக்களை சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்கேயோ இருந்து வந்த அமெரிக்காவை பூர்வீகமாக கொள்ளாத கமலா ஹாரிஸ் எப்படி எங்களுக்கு அதிபராக வர முடியும் அப்படி இன்னும் இணையதளங்களில் நிறைய செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜோ பைடன் ஏற்கனவே ரொம்ப உடல்நிலை முடியாமல் இருக்கிறாரு. அந்த உடல்நிலை முடியலை அப்படிங்கிற செய்தியை மறைக்கிறதுக்காகத்தான் திடீர்னு துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே சமீபத்தில் ஜோ பைடன் அவர்கள் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறாரு. அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆக இவை எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்காகத்தான் இது பண்ணுறாங்க. ரெண்டாவது, துணை அதிபர் கமலா ஹாரிஸும் இன்னொரு மாமன்ற உறுப்பினரும் மிரட்டி தான் ஜோ பைடனை அதிபர் பொறுப்பிலிருந்து விலக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மாமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்காரு. இப்படி பல்வேறு செய்திகள் போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ரம்ப் எனக்கு இது ரொம்ப உற்சாகமான ஒரு செய்தி, ரொம்ப எளிமையாக நான் கமலா ஹாரிஸை வீழ்த்திடலாம், அவங்கள தோக்கடிச்சிடலாம். ஜோ பைடன் நின்னாலே நான் தோக்கடிக்கிறது ரொம்ப சிம்பிள், கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற போது நான் ரொம்ப எளிமையாக தோக்கடிச்சிருவேன், இவங்களுடைய ஆட்சியில் நேர்மைத்தன்மை இல்லை, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ட்ரம்ப் முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் கமலா ஹாரிஸ் அவர்களுடைய தரப்பு, அவங்களுடைய அந்த பிரச்சார குழு என்ன பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்கன்னா, இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம், ட்ரம்ப் அவர்கள் இருந்தபோது இருந்த முறைகேடுகளை நாங்கள் சீர் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சாரத்தை அவங்க தரப்புலையும் முன்வைக்கிறாங்க.
இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, முதல் முறையாக ஒரு பெண் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் நிற்கிறாங்க. அதுவும் ஒரு கூடுதலான தகவல் தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி 3 நாட்களில் மிக அதிகமான நிதியை ஒரு அதிபர் வேட்பாளர் வாங்கியிருக்கிறாரு, பெற்றிருக்கிறார், திரட்டி இருக்கிறார் அப்படின்னா அது கமலா ஹாரிஸ் தான். கிட்டத்தட்ட இந்த 2-3 நாட்களில் 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை வந்து ஒரு 3 நிறுவனங்கள்ல இருந்து பிரச்சார நிதியாக வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் வேட்பாளராக போட்டியிட்ட யாருமே இந்த ஒரு சாதனையை செஞ்சதில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்களுக்கு ஃபண்ட் பண்ண பல பேரும் வந்து முதல் முறையாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஃபண்டிங் பண்ணுறவங்க அப்படிங்கிற செய்தியுமே குறிப்பிட்றாங்க. இப்படி பல்வேறு செய்திகள் வந்தாலுமே கூட உலகத்தின் முன்னணி செய்தி நிறுவனம், கருத்து கணிப்பு நிறுவனமான ராய்ட்டர்ஸ் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பில் ட்ரம்ப் வெற்றி பெறுவாங்களா, கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது தான் முதன்மையான கேள்வி. இன்னும் பல்வேறு கேள்விகளையும் உள்ளடக்கியிருக்கிறாங்க. ட்ரம்ப் வெற்றி பெறுவார்னு 47% பேரும், கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார்னு 45% பேரும் வாக்களிச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே அமெரிக்காவிலிருந்து ஒரு பெண் ஒருவர் அதிபராக வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த பரபரப்புக்கு நடுவில் அமெரிக்காவினுடைய ஜோதிடர் ஜெமிமா பாக்கிங்டாம், இந்த ஜெமிமா பாக்கிங்டாம் வந்து அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமானவர். இவருடைய ஆருடங்கள், இவருடைய ஜோதிடங்கள் எல்லாமே பளிச்சிருக்குது. குறிப்பாக இங்கிலாந்து மகாராணி இறந்த பிறகு அரசவையை விட்டு அந்த குடும்பம் வெளியேறும் அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்லியிருந்தவர். அவங்க சொன்ன மாதிரி அப்படியே நடக்கவும் செஞ்சது. இப்போ இவங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக இந்த முறை அமெரிக்க அதிபரில் ஒரு பெண் தான் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு. ஆனால் அந்த பெண் கமலா ஹாரிஸ் கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர். ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் தான் முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்களும், அவர்களுடைய மனைவி மிச்சல் ஒபாமா அவர்களும் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் தான். தற்போதைய நிலைமைக்கு இவங்க இருவருமே வந்து கமலா ஹாரிஸ்க்கு தான் ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜெமிமா பாக்கிங்டாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் ஜனநாயக கட்சி ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் அமெரிக்காவினுடைய அரசியலே தலைகீழாக மாறிடும். மிச்சல் ஒபாமா வந்து அதுக்கு பிறகு ஒரு பெரிய லீட் எடுப்பாங்க. அவங்க தான் வந்து அமெரிக்க அதிபராக போட்டியிடுவாங்க. அவங்க தான் அமெரிக்க அதிபராக வரவும் செய்வாங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக இவங்க தன்னுடைய கருத்துக்களை குறிப்பிடுறாங்க. எது எப்படியோ தேர்தல் வந்து நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்குது. இன்னும் ஒரு 80லேருந்து 90 நாட்கள் இருக்குது. கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த, குறிப்பாக அமெரிக்காவில் முதல் பெண் அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி.